ஓகே, அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் வந்து நம்ம குப்தர்கள் பார்த்தோம். அது தொடர்ந்து டெல்லி சுல்தானேட் பார்க்குறோம். டெல்லி சுல்தானேட்னா நம்ம இந்தியன் ஹிஸ்டரியில வந்து பார்த்துருப்பீங்க. இம்பார்ட்டண்டான டாபிக் டெல்லி சுல்தானியம் அப்படின்னு நான் அதோட தமிழ்ல. ஸோ இது வந்து ஏன் டெல்லி சுல்தானியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்ம மத்திய இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சாங்க இல்லையா, யாரு? அரேபியர் மற்றும் துருக்கியர்கள். அவங்க வந்து டெல்லியை தலைநகராக கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம மத்திய இந்தியாவை வந்து ஆட்சி செஞ்சவங்க. இவங்க எந்த காலத்துல இருந்து தொடங்குறாங்க அப்படின்னா, கிபி 1206 இருந்து முதலாம் பானிபட் 1526 வரைக்கும் ஒரு 320 வருஷங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தொடர்ந்து இந்தியாவை ஆட்சி செய்யறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தானியத்துக்கு வந்து அடித்தளமிட்டவர் யாரு அப்படின்னா முகமது கோரி. முகமது கோரி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவை படையெடுத்து வந்து அதுல உள்ள வெற்றி எல்லாம் பெற்றுட்டு அவருடைய சொந்த நாட்டுக்கு திரும்புறாரு. சொந்த நாட்டுக்கு திரும்புறதுக்கு முன்னாடி அவருடைய அடிமைகள் 2 பேரு யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக்கும் நெக்ஸ்ட் வந்து யாரு பக்தியார் கில்ஜி. 2 பேரையும் கிழக்கு பகுதி மற்றும் மேற்கு பகுதியை வந்து நிர்வகிக்கும் பொருட்டு இந்தியாவில விட்டுட்டு போறாரு. ஸோ மேற்கு பகுதியை நோக்கி நிர்வகிச்சுட்டு இருந்தவர் தான் யாரு அப்படின்னா குத்புதீன் ஐபக். கிழக்கு பகுதியில உள்ள ஒரு பக்தியார் கில்ஜி. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நம்ம குமாரகுப்தர் காலத்துல கொண்டு வந்த அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை எல்லாமே அழிச்சு சூறையாடி கம்ப்ளீட்டா இது பண்றாரு. இவர் மேற்கு பகுதியில இருந்த குத்புதீன் ஐபக் என்ன பண்றாரு அப்படின்னா டெல்லியை தலைநகராக வச்சு டெல்லி சுல்தானியத்தை வந்து என்ன பண்றாரு, சுதந்திர அரசாக தனி பிரகடனப்படுத்தி டெல்லி சுல்தானியத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு. இவருடைய ஸ்டோரி இவங்க வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 5 வம்சங்களாக வந்து இந்தியாவை வந்து ஆட்சி செய்யறாங்க. எப்படி அப்படின்னா அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், நெக்ஸ்ட் வந்து துக்ளக் வம்சம், சையது வம்சம், அதுக்கப்புறமா வந்து லோடி வம்சம். லோடி வம்சத்துல அப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த டெல்லி சுல்தானியம் வந்து வீழ்ச்சியை நோக்கி சந்திக்குது. இதை பத்தி நம்ம விரிவா நம்ம வீடியோல பார்க்கலாம்.